எளிமையான ஆன்மீகத்தை ஒரு அகர்பத்தி மூலம் நாம் தொடங்கலாம். மனதை கொள்ளை கொள்ளும் பலவித நறுமணங்கள், சந்தனம், மட்டிப்பால், ஜவ்வாது, மகிழம்பூ மற்றும் ஃப்ளோரா வகை கைகளால் உருட்டப்படும் தரமான அகர்பத்திகள். இவை மட்டும் அல்லாது கோமதி சக்கரம், லக்ஷ்மி தேங்காய், அதிர்ஷ்ட சங்கு வகைகள் இவை அனைத்தும் தமிழகத்தின் அனைத்து சித்தர் பீடங்கள் மற்றும் சிவாலய விழாக்களில் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். தபால் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். தொடர்புக்கு குரு அகர்பத்தி, பே. ஆறுமுகம், 9659 346395. Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Namah Shivaya. Om Namah Shivaya. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு என்ற வரிசையில் திருவண்ணாமலை மாவட்ட சித்தர் பீடங்களின் தரிசனங்களையும்
அந்த சித்தர்களின் வரலாற்றையும் சித்தர்கள் திருவடி மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் காணொலியாக்கம் செய்து கொண்டு வந்துருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது சித்தர்பீடமாக நாம் இன்று காண இருக்கும் சித்தர்பீடம் தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் ஜீவபீடத்தை பற்றி நாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இவருடைய ஜீவபீடம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. இன்றைக்கு குன்றக்குடியை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் குன்றக்குடி திருவண்ணாமலையின் ஆதீன குரு முதல்வரே தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆவார். இவரது முயற்சியால் தான் அண்ணாமலை பெருமாள் திருக்கோவிலில் ஒரு திருச்சுற்று மாளிகை கட்டப்பட்டுள்ளது. இவர் தொடர்பான நிகழ்ச்சிகள் அண்ணாமலையார் திருக்கோவிலினுள் ஸ்தல விருட்சமாகிய மகிழ மரத்திற்கு வடக்கில் உள்ள மதிர்ச்சுவரில் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் சுவாமிகள் வடக்கு மாட வீதியும் மேற்கு மாட வீதியும் கூடும் இடத்தில் செடி கொடிகள் சூழ்ந்து காடுபோல் விளங்கிய இடத்தில் அவர் தங்கியிருந்திருக்கிறார். சுவாமிகள் தவ வலிமையை அறிந்த மக்கள் அவரை வழிபட்டு வந்தனர். ஒரு நாள் ஒரு மன்னன் தனது பரிவாரங்களுடன் அவ்வழியே செல்லும் பொழுது சுவாமிகளை தரிசிக்க விரும்பி பரிவாரங்களை தொலைவில் விடுத்து தான் மட்டும் பட்டத்து குதிரை ஏறி சென்றிருக்கிறார். அப்பொழுது விஷம் தீண்டி குதிரை கீழே விழுந்து மடிந்தது. மன்னன் இதனை தீய நிமித்தமாக கருதி பெரிதும் வருந்தினான். உடன் இருந்த அமைச்சர்கள், மன்னா, ஒரு பெரிய ஞானியின் சந்நிதியில் தீய நிமித்தங்கள் ஏற்பட வாய்ப்பே இல்லை, இறைவனின் திருவுளம் யாதோ என கூறி சுவாமிகளை தரிசிக்க சென்றனர். சுவாமிகளின் திருவடி தொழுது வணங்கிய மன்னன் குதிரை பாம்பு தீண்டி இறந்ததை கூறினான். சுவாமிகள் அனைவரும் உடன் வர குதிரை இருந்த இடத்திற்கு வந்தனர். இறைவனை சிந்தையிலிருத்தி தொட்டதும் குதிரை உயிர் எழுந்தது. ஆனந்தம் மேலிட மன்னன் சுவாமிகளை பணிந்து யாது நான் செய்யேன் என வினவ சுவாமிகள் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்ய பணிந்தார். அவ்வாறே அரசனும் திருக்கோவில் திருப்பணி செய்து அறக்கட்டளை ஏற்படுத்தினான். இவருடைய சமாதி கோவில் திருவண்ணாமலையிலிருந்து வேட்டவலம் செல்லும் பாதையில் திருவண்ணாமலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்து வேட்டவலம் பண்டாரியார் மண்டபத்திற்கு தெற்கில் இவரது ஜீவசமாதி கோவில் உள்ளது. அந்த ஜீவசமாதி திருக்கோயிலைத்தான் தாங்கள் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவருடைய ஜீவசமாதியின் மேல் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நீங்களும் திருவண்ணாமலையை அடுத்துள்ள வேட்டவலத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் ஜீவபீடத்திற்கு சென்று அவருடைய அருள் பெற்று இன்புற்று வாழ சித்தர்கள் திருவடி மூலம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு திருவண்ணாமலை மாவட்ட சித்தர் பீடத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். நாம ஒருவேளை சாப்பிடலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்க கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உங்களால கொடுக்க முடியலன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது. இங்க இருக்கிற நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.